ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய பேர் வந்து புவனா. இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை தாங்க நான் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்து 4 வருஷம் வந்து எனக்கு குழந்தைங்க இல்லை. நான் வந்து ரொம்ப குண்டாக இருப்பேன். 95 கிலோ பக்கமாக இருந்தேன் நான். 4 வருஷம் குழந்தைங்க இல்லை. என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து, நீ ரொம்ப குண்டாக இருக்கிற, உடம்பு வந்து நீ குறை, அப்போ தான் உனக்கு குழந்தைங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க. அதே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவ வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறா, ஆம்பளை மாதிரி இருக்கிறா, அதனால தான் இவளுக்கு குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து அவங்க பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒல்லியான பொண்ணு தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு இப்போ 5 வருஷம் ஆக போகுது, இன்னும் குழந்தைங்க இல்லை. சரி, நான் தான் குண்டாக இருக்கிறேன், ஆம்பளை மாதிரி இருக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை. உன்னோட மருமக தான் ஒல்லியாக இருக்கிறாள்ல, ஏன் அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை? குண்டாக இருக்கிறாங்க, ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. கடவுள் வந்து யாராக இருக்குது எப்போ குழந்தை வரத்து கொடுக்கணும்னு தெரியும், அப்போ தான் அவர் கொடுப்பாரு. குண்டாக இருக்கிறதால தான் குழந்தை இல்லை, ஒல்லியாக இருந்தால் சீக்கிரம் குழந்தை இருக்கும் அப்படிலாம் சொல்லி யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. மெயின் வந்து குழந்தை இல்லாதவங்க குண்டாக இருக்கிறவங்க கிட்ட போய் நீ உடம்ப குறை, அப்போ தான் உனக்கு குழந்தைங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தவே படுத்தாதீங்க. நான் வந்து அந்த கஷ்டத்தை நிறையா அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் அதே குண்டாக இருக்கும்போது தான் எனக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு. நான் மாதமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதே 95 கிலோ தான். எனக்கு நல்லபடியாக நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. அதனால் யார் மனசையும் யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க. உடம்பு குறை, குண்டாக இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த வீடியோ வந்து எனக்கு செய்து ரொம்ப நாளாக இது வந்து நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க.